குரூப் 2 2A கேட்ட தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம். திருக்குறள்லேருந்து ஒரு கொஸ்டின். மோந்து பார்த்தால் வாரிவிடும் அனிச்ச மலர், என்ன செய்தால் வாடுவார் விருந்தினர்? ஸோ அது ஈஸியான கொஸ்டின். மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும், அதுலேயே நோக்க, ஓகேவா, நோக்க, இதுலேயே இந்த 4 ஆப்ஷன்லேயே நோக்க எங்கே இருக்குன்னு பாருங்கள், 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதான் ஆன்சர். நோக்க குலையும் விருந்து அப்படின்ட்டுருக்கோம். அனிச்ச மலர் பார்த்தோம் அப்படின்னா மோந்து பார்த்தால் வாடி போயிடும். அதே மாதிரி விருந்தினர்கிட்ட வந்து நம்ம முகம் மாறுபட்டு நோக்கினோம் அப்படின்னா, பார்த்தோம் அப்படின்னா உடனே அவங்க மனசு வந்து வாடிடும். ஸோ அதான் அதுக்கான ஆன்சர். 4th ஒன், முகம் திரிந்து நோக்கினால். அடுத்து ஊவேசா கொஸ்டின். இது பழைய 6th புக்கில் இருக்குது, ஓகேவா, பழைய 6th புக்கு. ஊவேசா அவர் திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரத்தில் பிறந்திருப்பார். இயற்பெயர் வேங்கட ரத்தினம். ஆனால் இவருக்கு ஆசிரியர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் என்ன பேர் வச்சுருப்பார் அப்படின்னா சாமிநாதன் அப்படின்ற பேர் வச்சுருப்பார். அதுதான் வந்து உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். அதோட சுருக்கம் தான் ஊவேசா. இவர் 1855 பிறந்து 1942 இறந்துருப்பார். இவரோட வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் இதழில் தொடராக ரிலீஸ் ஆகிருக்கும். என்ன பேரில் ரிலீஸ் ஆகிருக்குன்னா என் சரிதம்ன்ற பேரில் ரிலீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி அவர் இறந்த வருஷம் வந்து இவரோட பேரில் லைப்ரரி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க சென்னை பெசன்ட் நகரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரை 2 வெளிநாட்டு அறிஞர் பாராட்டியிருப்பாங்க, ஜியு போப், ஜூலியல் வின்சோன். அதுக்கப்புறம் இவருக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை 2006 வெளியிட்டாங்க. ஸோ இது எல்லாமே முக்கியம். இவற்றிலிருந்து திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்தது பெருஞ்சித்தனார். அவர் நடத்தாத இதழ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இவர்கிட்ட வந்து பெருஞ்சித்தனார்ட்டேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னாவே எங்கேருந்து கேட்பாங்கன்னா அந்த இதழில் தான் கேட்பாங்க. ஒரு 3 இதழ் இருக்குது. அந்த 3 இதழில் இருந்து கட்டாயமாக கொஸ்டின் வரும், ஓகேவா. நிறைய எக்ஸாம்ஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், இந்த கொஸ்டின் கட்டாயமாக இருக்கும். தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு, இல்லை தேசபக்தன் அப்படின்றது திருவிகாவோட இதழ், திருவிகாவோட இதழ்.